ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாண்டிச்சேரி ட்ரிப்காக காலையில 6:30 மணிக்கே எழுந்திருச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்றாங்க. பாண்டிச்சேரி எதுக்கு பிளான் பண்ணோம்னா, எங்க அக்கா பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றதுக்காக கிளம்புனாங்க. இப்போ சம்மர் லீவுங்கிறதால எல்லாருமே அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாருமே ரெடி ஆகி கிளம்பிட்டோம். மார்னிங்கே இட்லி, சட்னி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. எங்க அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எதுக்காக கிளம்புனாங்கன்னா, தொண்டையில உள்நாக்கு வந்து சாப்பிடும்போது எரியுதுன்னு சொல்லுவான். அதுக்காக தான் சரி ஜிப்மர்லயே காட்டலாம் அப்படின்னு கிளம்புனோம். இங்கேயும் செக் பண்ணிட்டோம். இங்கேயும் காட்டிட்டோம். அப்படியே அங்க காட்டுவோம்னு கிளம்புனோம். காலையிலே வந்து அம்மா எல்லாம் புளிசோறு, அதுக்கு உருளைக்கிழங்கு, வத்தல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. மார்னிங்கே எழுந்திருச்சு. பிள்ளைங்களும் பீச்சுக்கு போறோன்னோனே சீக்கிரமா எழுந்துச்சுட்டாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். இப்போ போற வழியிலே இட்லி சாப்பிட்டுப்போம். பாருங்க, இது செஞ்சிக்கோட்டைன்னு பார்த்துக்கிட்டே போனோம். அங்கே மலைங்கள்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே தான் போகல. சரி இதில் இறங்குனா டைம் ஆகிடும்ன்ட்டு நேராக கிளம்பி அப்படியே போயிட்டோம். செஞ்சிக்கோட்டையில் ராணிக்கோட்டை, ராஜா கோட்டை நல்லா இருந்தது மலைலாம். சட்னி எல்லாம் எடுத்துட்டோம். ஒரு அழகான லொக்கேஷனில் இறங்கி அப்படியே 2 2 எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திரும்ப. கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாருமே கார்லேயே வந்துட்டு அப்புறம் இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி தான் போனோம். எதார்த்தமா பிளான் பண்ண ட்ரிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இவங்கள ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்திலே பார்த்துட்டாங்க. 10 மினிட்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. உள்ள டாக்டர் இருந்தாங்க. உடனே கேட்டுட்டு வந்துட்டோம். டாக்டர் ஒண்ணும் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "அது வந்து இந்த ஏஜ்ல நார்மல் தான்" அப்படின்ட்டாங்க. "அதனால அது ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தொந்தரவு குடுத்தா தான் எதுவும் ப்ராப்ளம்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப வெயிலாயிடுச்சு. காலையில 10:30 இருக்கும். அப்பவே வெயில் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கார் உள்ள இருந்ததால தெரியல. வெளிய வந்தோனே ரொம்ப வெயிலு. மால் உள்ள வந்துட்டோம். பாருங்க என் என் பசங்க தான். அங்க அவன் இறங்கறதுக்கு கொஞ்சம் பயந்தான். அங்க கூட ஒருத்தர் வந்தாரு. அவரு இறக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டுருக்காரு. எல்லாரும் அப்படியே மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க அழகழகா இருக்கு. எல்லாமே பார்த்தா வாங்கணும் போல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள கூட்டிட்டு வந்துட்டு எல்லாமே இது வேணும், அது வேணும். அது எப்படியே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதுக்காக தானே வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகழகா டிசைனா இருந்தது பாருங்களேன். எல்லா வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் பிள்ளைங்களுக்கு தேவையானது எல்லாமே நல்லா இருந்தது. வீட்டுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்தது. நானும் என்னென்ன வேணும்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலான்னு தான் வாங்குனேன். இந்த மாரி மேட்லாம் போட்டா நல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணிலாம் இழுக்காது இல்லையா? அதனால வந்து கால்ல இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். வெளிய வந்து வாசப்படில போடலாம் இந்த மேட்லாம். பார்க்க அழகாவும் இருக்கு. பாருங்க. இது எல்லாமே அப்படியே லுக்கா அழகா இருந்தது. ஆனா இதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நமக்கு இது மாரிலாம் ஹேண்டில் பண்ண வருமான்னு தெரியல. அழகா இருக்கிறத அப்படியே அழகா இருக்கான்னு பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன் நானு. இதெல்லாம் நான் கிச்சன்ல நின்னு அவசரத்துல சமைக்கும்போது, இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு செட் ஆகாதுன்னு. அதனால இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பார்க்க அழகா இருக்கா, நம்மளும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டோம். இந்த சைடெல்லாம் அதான் சொன்னேனே லஞ்ச் பேக்கு, அதுக்கு தேவையான டவல்ஸு எல்லாமே இருக்கு இங்க. அப்புறம் நான் ட்ரெஸ்ஸும் எடுக்க போனேன். அங்க அங்க வந்து சார்ஜ் கம்மியானதால எடுக்க முடியல. ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸ்ல போய் அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். பசங்கள விட்டோனே எனக்கு இது வேணும், அது வேணுன்ட்டு அப்படியே இறங்கிட்டாங்க. அப்படியே அவங்கள சமாளிச்சு அப்படியே ஒண்ணு ஒண்ணு ஆளுக்கு எதையாவது வாங்கி குடுத்துட்டு குட்டி குட்டியா அப்படியே அங்க நவுத்திட்டே வந்துட்டோம். உண்டியல் பாருங்க அழகா இருக்கு. இது டிசைனா இருக்கா, பார்க்க வெயிட்டா இருக்கும். அப்படி மண்ணுல இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நெனச்சா பிளாஸ்டிக் தான் இது. நல்லாருக்கு. கீழலாம் போட்டா ஒண்ணும் ஆகாது. நார்மல் பிளாஸ்டிக் உண்டியல் தான் அது. இந்த உண்டியலும் சரி, காசு சேர்த்து வைப்பாங்க. நாளுக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டோம். இப்போ அடுத்து பசிக்கும் இல்லையா? எல்லாரும் ஷாப்பிங் பண்ணதுனால, அப்படியே நேரா மேல 3 ஃப்ளோர்ல வந்துட்டோம். இங்க தான் ஃபுட் இருக்கு 3 ஃப்ளோர்ல. வந்துட்டு எல்லாரும் என்னென்ன வேணும்னு பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா வந்து வரதுக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக பிட்டு பிட்டா ஃபர்ஸ்ட்டு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா வந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அப்டின்ட்டாங்க. சரி, இத எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு இத கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டோம்.
அப்புறம் வர வர நாங்க சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. இங்க டேஸ்ட் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எம்சி டொனால்டுன்னு ஆப்ல தான். அத வாங்கிக்கலாம். இல்லன்னா இங்க வந்தும் சாப்பிடலாம். கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. எங்களுக்கு புடிச்சிருந்தது. ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்குனோம். எல்லாருமே எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கரு, ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஜூஸு எல்லாமே பாருங்க, எல்லாமே எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பர்கர்லாம் வந்து நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். இப்ப தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு பார்த்ததுனால தான் அப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரு ஜாலி. இந்த மாரி வெளிய வந்துட்டா அப்படியே சாப்பிடாம போனா எப்படி? எல்லாரும் சாப்பிட்டே ஆகணுன்ட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டோம். ஆல்ரெடி நாங்க பேக் பண்ணி லஞ்சும் எடுத்துட்டு வந்துட்டோம் புளிசோறு. அது அப்படியே கார்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பர்கரில் சிக்கனு சாஸ்லாம் போட்டு தந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டதும் டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இந்த பர்கரை சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாரும் ஹாப்பியா நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ கீழ போகும்போது இந்த எஸ்கலேட்டர்ல எல்லாரும் விளையாண்டு விளையாண்டு போயிட்டுருந்தாங்க. என் பிள்ளை ரொம்ப பயந்துட்டு வந்தான். பாருங்க இது ஜாலியா இருந்தது. எல்லாரும் இறங்கி இறங்கி போவேன். அவன் ஸ்டெப்ஸ்லயே போறேன்னா, என் பின்னாடி தான் வந்துட்டுருந்தான். அப்புறம் அவங்க டாடி கூட வந்துட்டாரு. மாடியில 3 ஃப்ளோர்ல ஃபுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்க எல்லாரும் கீழ இறங்கிட்டோம். கீழ போனதும் எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் வேற வாங்கி அப்புறம் சாப்பிட்டாங்க. நாங்க ட்ரெண்ட்ஸ்ல போய் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். எல்லாம் நல்லா இருந்தது. அதில நானும் எடுத்துட்டேன் ஒரு ட்ரெஸ்ஸு. அது உள்ள போய் ஃபோன் சார்ஜ் இல்லாததால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம். இது வந்து பாண்டிச்சேரி மெரினாவா இந்த பீச்சு. இங்க வந்துட்டோம். நாங்க வந்தப்ப டைம் வந்து 3 இருக்கும். இது லைட் ஹவுஸு. 3 மணி இருக்கும். ஆனா கடல் கிட்ட வந்துட்டா அந்த வெயில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியா இருந்தது. நானுமே வந்து அப்படியே இடுப்பு வரையும் நல்லா நனைஞ்சுட்டேன். சூப்பரா எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் எதுக்காக வந்தாங்களோ, அந்த வேலைய அழகா முடிச்சுட்டாங்க ஹாப்பியா. பீச்ச பார்த்தோனே எல்லாரும் ஜாலியா அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளைங்கலாம் அப்புறம் குளிக்கிறேன்ட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்கிறேன்ட்டு ரெடி ஆயிட்டாங்க. நாங்க ஆல்ரெடி ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்திருந்தேன். எப்படியும் நனச்சிருவாங்கன்னு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கெல்லாம். எனக்குமே செம்ம ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடல பார்த்ததுமே அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கைய நம்ம ரசிக்கும்போது, அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாக் போது. இந்த மாரி பிளேஸுக்குலாம் வந்தோம்னா, நம்ம வந்து அதெல்லாம் மறந்துருவோம். நம்மளே அறியாம நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும், நம்ம என்ன மைண்ட்ல இருந்தாலும், இந்த கடலெல்லாம் பார்க்கும்போது, இவ்ளோ பெரிய கடல பார்க்கும்போது, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் இத்துணூண்டு தெரியும். அதனாலேயே வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். அது நமக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அது குறையும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வெளிய இத மாதிரி போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் விலகிடும். தெரியாது. நமக்கே அதுக்கப்புறம் தோணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி ஆயிடும். பாருங்க எல்லாரும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் போய் குளிச்சுட்டு, புர்காவோடயே சும்மா நின்னுட்டு, பசங்களோட நின்னுட்டு ஜாலியா பார்த்துட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் அதுக்கு மேலலாம் ரொம்பலாம் நனைய மாட்டேன். அது நனஞ்சா உடனே மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும். எனக்கு அதனால அப்படியே அழகா ரசிச்சுட்டு, அப்படியே பார்த்துட்டு, எல்லாரும் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே ஹாயா நின்னுட்டுருப்பேன்.
சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணீல போய் நின்னுட்டு அப்படியே அந்த கடல பார்த்துட்டு இருந்தது. அப்படியே கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் அந்த கடலு, அந்த அலைகள், அந்த தண்ணியோட கலரு இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டுருக்கலாம். அப்படியே எனக்கு அங்க அதில அழகா அப்படியே சூப்பரா தெரிஞ்சது. அங்க இருந்த 2 மணி நேரமும் நான் கடல்ல நின்னுட்டே அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, நானும் ஜாலியா போய் நின்னுட்டு இருந்தேன். பாருங்க, எல்லாரும் குளிச்சுட்டாங்க. ஃபுல்லா நனைஞ்சுட்டாங்க. இது வந்து பிள்ளைங்க எடுத்துட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சங்குன்னு சொன்னாங்க. நான் சங்கெல்லாம் பார்த்ததில்ல. பெரிய சங்கும் பார்த்ததில்ல. இது வெளிய வந்து அப்படி இருக்கு. பாருங்களேன். இது சங்கா, நத்தையான்னு தெரியல. இது என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உயிரோட தான் இருக்கு. ஆனா அதனால போய் விட்டுருங்கன்னோனே தண்ணியிலே திரும்பி போய் விட்டுட்டோம். பிள்ளைங்க விட்டுட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து ஹேப்பியா எல்லாரும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து புளிசோறு வேற எடுத்துட்டு வந்தோம். இப்போ குளிச்சுட்டு போனா ரொம்ப பசிக்கும். அத மட்டும் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, பாய்.